தவிர நான் எங்கள் ஊரில் இருக்கும்போது ஒரு அனல் மின் நிலையம் திறப்பு விழாவுக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் வராரு. அப்போ கூடின கூட்டத்தையும் அந்த கூட்டத்தை அவர் ஸ்டேஜில் நின்று அவர் அப்படி கொடுத்த அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணது ஒரு தனி எபிசோட். அது அப்புறம் பேசுவோம். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமைமிக்க ஒரு தலைவரான எம்ஜிஆர் அவர்களை விஜய் அவர்கள் இன்றைக்கி இந்த 3ஆம் ஆண்டு தொடர்கொள்ளல பேசும்போது நான் யோசித்தேன், இவருக்கும் அவருக்குமே ஒரு 3-4 விஷயங்கள் ஒற்றுமை இருக்கே அப்படின்னு யோசித்தேன். விஜய் சார் வச்சு 3 படம் இயக்குனன்ற முறையில் நான் விஜய் சார் நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ வாலி சார் இந்த மற்றும் நண்பர்கள் எல்லாம் சொன்னதை வச்சு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு கோஇன்சிடென்ட் இருக்குது. அதில் முக்கியமாக ஒரு 3 விஷயத்த சொல்லலாம். நம்பர் 1 என்னென்னா, எம்ஜிஆர் அவர்கள் குடும்பமான வரைக்கும் கோபத்தை காட்ட மாட்டார் அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்குது. யாருன்னா அவரோட பழகின வாலி சார் போன்ற ஆட்கள். அவர் கோபத்தை முதல்ல கண்ட்ரோல் பண்ணுவாராம், காமிக்க மாட்டாராம். அப்படியே மெதுவாக அதை வந்து பாலிஷ்டாக சொல்கிறது, அப்புறம் அது மெதுவாக அப்படியே கொஞ்சம் லைட்டாக அதை முகத்தில் காமிக்கிறது. ரொம்ப போச்சுன்னா அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த மேனேஜர் சார் பண்ணுவாருன்னு, இப்படி பண்ணுவாராம். அதுக்கப்புறமா முடியலன்னா தான் தன்னுடைய கோபத்தை, அண்ணே கிளம்புங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வரோம். அதுதான் அவர் உச்சபட்சமான கோபம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறமும் கோபம் ஜாஸ்தியானால் அது வந்து எல்லாருக்கும் ஹியூமனுக்கு வரக்கூடிய கோபத்தின் வெளிப்பாடாக தான் இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கும் அதே தான். அவர் கோபம் வந்தால் ஃபஸ்ட்டு காட்ட மாட்டார், சைலண்ட் ஆயிடுவார், அமைதியாயிடுவார். அமைதியாயிட்டார், ஆஹா பார்ட்டி அமைதியாயிட்டார், கோபமாக இருக்கிறோம் அப்படின்னு நமக்குள்ளே கெஸ் பண்ணிக்கலாம்.